ஒன்பது கோவில்கள் இந்த நிர்வாகத்திற்கு இருக்கிறது. அதுபோல உஷ்ணகால கட்டளை போன்ற சொத்துக்கள் இருக்கிறது. அவற்றுக்கு வழக்குகள் போட்டிருக்கிறோம். அந்த வழக்குகள் போட்டதனால் அது ஒரு சில எதிர்ப்புகள் வந்தது. அந்த எதிர்ப்புகளின் விளைவு தான் இருக்கலாம். சார், நீங்க திருமணம் பண்ணிருக்கீங்க, அதனாலதான் மரத்தை விட்டு போறீங்கன்னு சொல்றாங்களே. அது தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை. எனக்கு முன்னாடி இருந்த சன்னிதானம் திருமணம் செய்திருக்கிறார்கள். அதனால நானும் திருமணம் செய்கிறேன். நீங்க எங்க போறீங்க சார்? உள்ளூர்ல இருக்க வெளியில இப்போதைக்கு வெளியூர் தான் போயா. கர்நாடகாவுக்கு நான் போகிறேன். இந்த பொறுப்பு ஒப்படைக்காம நான் கர்நாடகா போகிறேன். கும்பகோணம் அடுத்த சூரியனார் கோயில் மடத்தின் ஆதீனமாக 4 ஆண்டுகளுக்கு முன்பாக நியமனம் செய்யப்பட்டவர் மகாலிங்க பரமாச்சாரியார் சுவாமிகள். துறவரம் பூண்டவர்கள் மட்டுமே மடங்களில் ஆதீனமாய் இருக்க இயலும் என்ற நிலையில் மகாலிங்கம் சுவாமிகள் பெங்களூருவில் ஹேமலதா என்ற பெண்ணை அண்மையில் திருமணம் செய்து கொண்டதாக பதிவு திருமணச் சான்று வெளியானது. மகாலிங்கம் சுவாமிகளும் தனது திருமணத்தை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டார். கர்நாடகா மாநிலத்தில் பிடதிங்கிற நகரில் நம்முடைய சூரியனார் கோவில் ஆதீனத்தினுடைய சிவாகர யோகிகள் மடம் அமைப்பதற்காக ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ட்ரஸ்ட்ல நான் தான் தலைவராகவும், அந்த இடம் கொடுக்குற அவர்கள் ட்ரஸ்ட்ல செயலராகவும் இருந்து அங்கே ஒரு மடம் அமைப்பதற்காக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். அங்கே உள்ள சட்டத்திட்டங்களின்படி அவங்க இடம் கொடுக்கறதுனால அவங்கள கல்யாணம் பண்ணியிருக்கோம். இங்கே உள்ள சைவ மடத்துப்படி நீங்க துறவியா இருக்கணுங்கிறது இருக்கு, அது மாதிரி ஏதாவது இல்லை? அந்த ஃபைலோல அப்படிலாம் இல்லை. இல்லறம் துறவரம் என்ற ஒரு இல்லை. இந்த நிலையில் துறவிகளுக்கு உரிய நடத்தையை மீறிய மகாலிங்கம் சுவாமிகள் மடத்தை விட்டு வெளியேற வலியுறுத்தி போராட்டம் நடத்தப் போவதாக சில அமைப்பினர் போஸ்டர் ஒட்டியிருந்தனர். அதன் தொடர்ச்சியாக மடத்தை முற்றுகையிட்டதால் ஆதீனத்தின் முக்கிய சொத்து ஆவணங்களுடன் மடத்தை பூட்டிவிட்டு வெளியேறிய மகாலிங்கம் சுவாமிகள் பாதுகாப்பு கேட்டு உள்ளூர் அரசியல் பிரமுகர் ஒருவர் வீட்டில் தஞ்சமடைந்தார். அந்த வீட்டின் முன்புறம் பக்தர்கள் குவிந்ததால் வாசலில் சேர் போட்டு அமர்ந்த மகாலிங்கம் சுவாமிகள் தான் இனி சூரியனார் கோவில் மடத்தில் ஆதீனமாக தொடர்ந்து இருக்க விரும்பவில்லை என்று தெரிவித்தார். இதனை கேட்டு அவரது ஆதரவாளர்கள் அதிர்ச்சியடைந்தனர். எதிர்ப்பாளர்களுக்கும் ஆதரவாளர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தனர். இதனையடுத்து அங்கு வந்த அதிகாரியிடம் ஆதீன மகாலிங்கம் சுவாமிகள் தன்னுடைய அனைத்து பொறுப்புகளையும் மடத்தின் சொத்து குறித்த ஆவணங்களையும் இந்து சமய அறநிலையத்துறையினரிடம் எழுதி கொடுத்தார். பின்னர் உடைமைகளை எடுத்துக்கொண்டு பெங்களூருவிற்கு புறப்பட்டார். ஆதீன மடத்திற்கு பூட்டு போடப்பட்டது. மடமா மனைவியா என்று கேள்வி எழுந்த நிலையில் சந்நியாசம் வேண்டாம், சம்சாரம்தான் வேண்டும் என்று முடிவெடுத்த மகாலிங்கம் சுவாமிகள் மீண்டும் இல்லற வாழ்க்கைக்கு திரும்பியிருப்பதாக எதிர்ப்பாளர்கள் தெரிவித்தனர். பாலிமர் செய்திகளுக்காக கும்பகோணம் செய்தியாளர் ராமலிங்கம்.